கைஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். மல்லி மனோகர் சாரு அவங்க அண்ணன் ஒய்ஃபு எல்லாம் சேர்ந்து பேசிக்கிறாங்க. ரேணுகா தப்பிச்சு நேரா வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவன் அங்க போய் அப்பாவி போல நடிச்சு அவன் மேல சந்தேகப்பட்டு போலீஸை வர வச்சு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லுவா. அப்படி சொல்லிட்டானா என் பாடு திண்டாட்டம் தான் அப்படின்னு மல்லி மனோகர் சார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ரேணுகா வீட்டுக்கு போய் நிஷாவை வர வச்சு ராஜேஸ்வரியும் நிஷாவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என் மேலே ஏன் மல்லிக்கு இவ்வளோ வெறுப்பு, நான் என்ன அப்படி பண்ணினேன், நான் இப்போ உயிரோடே இருக்க மாட்டேன், நான் போய் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா உடனே ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தூக்கு மாட்டிக்க போகிறாங்க. நிஷாவும் ராஜேஸ்வரியும் கதவை தட்டி தட்டி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. என்னை யாருக்குமே பிடிக்கல, நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. உடனே நிஷாவும் ராஜேஸ்வரியும் அதை நம்பி எவ்வளவோ தடுத்து பார்த்து இதுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வீடியோ கால் பண்ணி விட்டுறாங்க. விஜய் வீடியோ காலில் பார்க்குறாங்க. அப்போ ரேணுகா தூக்க மாட்டிக்கிற போகிறாங்க. விஜய் கத்துறாங்க, ரேணுகா அப்படி பண்ணாத ரேணுகா, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், பொறுமையாக இரு, நான் சொல்கிறத கேளு, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் வந்து தீர்த்து வைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாங்க. முடியாது, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ முட்டாள்தனமாக பண்ணாமல் நீ முதல்ல வெளியில வா அப்படின்னு விஜய் சொல்லவும் உடனே அவங்களும் இறங்கி வெளியே வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவங்களே வந்திருப்பாங்க. அவங்க என்ன உண்மையாகவே சாக போனாங்க, அவங்களுக்கு தேவை காசு பணம் தானே, அது இல்லாமல் அவங்க எப்படி அவ்வளோ சீக்கிரம் சாக போயிடுவாங்களா? இது புரியாமல் சுடர ரேணுகான்னு நம்பி இவங்கெல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேணுகா தூக்க மாட்டிக்க போனது மல்லிக்கு தெரிய வருது. மல்லியும் மனோகர் சாரும் விஜய் கிட்ட என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.